வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் ChatGPT Atlas. இது OpenAIயோட ஒரு புத்தம் புது பிரவுசர். நம்ம இன்டர்நெட்டை பயன்படுத்துற விதத்தையே இது மொத்தமா மாத்தப் போகுதுன்னு சொல்றாங்க. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்க இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்றீங்க? ஒரு விஷயத்தை தேட, காப்பி பண்ண, இன்னொரு டேப்ல பேஸ்ட் பண்ண, திரும்பவும் இங்க வர, இப்படி மாத்தி மாத்தி கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? உங்க பிரவுசர் உங்களுக்காக வேலை செய்தா, இல்ல நீங்க தான் பிரவுசருக்காக வேலை செய்றீங்களா? சரி, வாங்க இதுக்குள்ள முழுசா இறங்குவோம். முதல்ல இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல என்ன சிக்கல்னு பார்ப்போம். அப்புறம் ChatGPT Atlasனா என்ன, அது எப்படி நம்ம பிரவுசரையே ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டண்டா மாத்துது, நமக்காக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். கடைசியா இதுல நம்ம கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்கு, பிரவுசிங்கோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பேசி முடிப்போம். முதல்ல Atlas எந்த பிரச்சனையை சரி செய்ய பாக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம கிட்ட ஒரு பக்கம் பவர்ஃபுல்லான பிரவுசர் இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப புத்திசாலியான AI இருக்கு. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. முக்கியமான சிக்கலே இதுதான். நம்மளோட எல்லா வேலையும் எல்லா தகவலும் பிரவுசர்ல ஒரு டேப்ல இருக்கும். ஆனா நம்மளோட AI அசிஸ்டன்ட் வேறொரு டேப்ல தனியா இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, உங்க எல்லா வேலையும் ஒரு ரூம்ல இருக்கு, ஆனா உங்களுக்கு உதவுற அசிஸ்டன்ட் அடுத்த ரூம்ல இருக்கிற மாதிரி. இதனால நம்ம அனுபவம் துண்டு துண்டா இருக்கு. சரி, இந்த பிரச்சனைக்கு OpenAI என்ன தீர்வு கொண்டு வந்திருக்காங்க? அதான் ChatGPT Atlas. வாங்க இந்த புதிய கருவி எப்படி ஒரு புதுவிதமான அனுபவத்தை உருவாக்குதுன்னு பாப்போம். Atlasங்கிறது சும்மா ஒரு AI ஃபீச்சரை பிரவுசர்ல சேர்த்த மாதிரி இல்ல. இது முழுக்க முழுக்க ChatGPTயை மையமா வச்சு அதுக்காகவே கட்டப்பட்ட ஒரு பிரவுசர். இதோட நோக்கம் ஒரு உண்மையான சூப்பர் அசிஸ்டன்ட் மாதிரி செயல்படுறதுதான். முதல்ல இந்த பிரவுசர் எப்படி புத்திசாலித்தனமா வேலை செய்யுதுன்னு பாப்போம். அதாவது நாம எதுவும் செய்யாமலேயே அது எப்படி நம்மள புரிஞ்சுக்குது. இதுல பிரவுசர் நினைவுகள்னு ஒரு சூப்பரான அம்சம் இருக்கு. சிம்பிளா சொன்னோம்னா, நீங்க பாக்குற விஷயங்களை எல்லாம் ChatGPT ஞாபகம் வச்சுக்கும். அப்புறமா நீங்க போன வாரம் நான் பார்த்த வேலைகள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுன்னு கேட்டா போதும், அதை அழகா லிஸ்ட் பண்ணிடும். இந்த நினைவுகள் வேணுமா வேண்டாமாங்கிறத நாமளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இத முதல்ல டெஸ்ட் பண்ண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்கன்னு. முன்னாடி அவங்க படிக்கும்போது ஒரு டவுட்னா ஸ்லைட்ஸை விட்டுட்டு ChatGPTக்கு போவாங்களாம். ஆனா இப்போ Atlas அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு அதுவே புரிஞ்சுக்கிட்டு உடனுக்குடன் உதவுதான். அந்த டேப் மாத்திர வேலையே இல்ல. சரி, புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். ஆனா உண்மையான மேஜிக் எங்க இருக்குன்னா, Atlas உங்களுக்காக எப்படி வேலை செய்துங்கிறதுல தான். இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா வித்தியாசம் நல்லா புரியும். பழைய முறையில ஒரு ரெசிபி பார்த்துட்டு மளிகை கடை வெப்சைட் ஓபன் பண்ணி ஒன்னொன்னா கார்டுல சேர்த்து அப்பா எவ்ளோ வேலை. ஆனா Atlas முறையில ரெசிபியை ChatGPT கிட்ட கொடுத்து இதுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணுன்னு சொன்ன போதும் வேலையே முடிஞ்சது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு இந்த டின்னர் பார்ட்டியை பிளான் பண்ணுன்னு. உடனே ChatGPT உங்ககிட்ட கண்ட்ரோல் எடுக்கலாமான்னு பெர்மிஷன் கேட்கும். நீங்க ஓகே சொன்னதும் அதுவே டேப்ஸை ஓபன் பண்ணி கிளிக் பண்ணி வேலையை முடிக்கிறத நீங்க அப்படியே பார்க்கலாம். ரொம்ப வெளிப்படையான ஒரு செயல்முறை. நிச்சயமா ஒரு பிரவுசருக்கு இவ்ளோ பவர் கொடுக்கும்போது பாதுகாப்பு, பிரைவசின்னு நமக்கு நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? அதனால OpenAI என்னென்ன கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ட்ரோல் முழுசும் உங்க கையில தான் இருக்கு. எதை ஞாபகம் இருக்கணும், எதை பார்க்கணும், உங்க டேட்டாவை ட்ரெய்னிங்க்கு பயன்படுத்தலாமா வேணாமான்னு எல்லாத்தையும் நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஏஜென்ட் மோடுக்கு சில கடுமையான கட்டுப்பாடுகளும் இருக்கு. அது உங்க கம்ப்யூட்டர்ல கோட் ரன் பண்ண முடியாது, ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண முடியாது, ஏன் பேங்கிங் மாதிரி முக்கியமான சைட்ஸ் போகும்போது உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு தான் நிக்கும். ஆனா அவங்களே சில ரிஸ்க் இருக்குன்னு ஓப்பனா சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு ஆரம்ப கட்ட தொழில்நுட்பம். அதனால சில சமயம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. தப்பான வெப்சைட்ஸ் இதை ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஏஜென்ட் என்ன செய்யுதுன்னு நாமளும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். சரி, இதெல்லாம் ஓகே. இதனால இன்டர்நெட்டோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் வாங்க. OpenAIயோட பெரிய திட்டம் இதுதான். நாம இனிமே இன்டர்நெட்ல ஒவ்வொரு வேலையா செய்யாம நம்ம இலக்குகளை AI ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்லி வேலையை முடிக்க வைக்கிறது தான் எதிர்காலம். இது திடீர்னு வரல. இது ஒரு தொடர்ச்சியான முன்னேற்றம். போன வருஷம் சர்ச் கொண்டு வந்தாங்க, இந்த வருஷம் ஏஜென்ட். இப்போ macOSக்கு Atlas வருது. சீக்கிரமே விண்டோஸ், iOS, ஆண்ட்ராய்டுன்னு மத்த எல்லா டிவைஸ்க்கும் வந்துரும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இனிவரும் காலத்துல நாம இன்டர்நெட்டை பிரவுஸ் பண்ணுவோமா, இல்ல வெறுமனே இயக்குவோமா? அதாவது நாம நேரடியா வேலை செய்யாம ஒரு டைரக்டர் மாதிரி இருந்து இன்டர்நெட்டுக்கு கட்டளைகள் மட்டும் கொடுப்போமா?
யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஆன்லைன் உலகமே மாறப்போகுது.